Hi girls, welcome back. இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவேலண்ட் பாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கோவேலண்ட் பாண்ட்னா என்னன்னு பாருங்கள். அப்புறமா ஆர்பிட்டால் ஓவர்லேப். ஓகேங்களா? ஆர்பிட்டால்னால் ஆற்றல் மட்டங்கள் ஒன்று மேலே ஒன்று பொருந்தும் போது உங்களுக்கு கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்பொருந்துதல் அப்படிங்கிறதுக்கு பேர் ஓவர்லேப். ஓகேங்களா? So organic compounds contain covalent bonds. So maximum எல்லா organic compoundsலையுமே என்ன bond இருக்கும் அப்படின்னா covalent bond தான் இருக்கும். A covalent bond is formed by sharing of a pair of electron between two atoms. So ரெண்டு பேருக்கு நடுவில் equal sharing of electrons இருந்துச்சுன்னா அது covalent bond. அதாவது நானும் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும், நீங்களும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்து நமக்கு நடுவில் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது கோவேலண்ட் பாண்ட். ஓகேங்களா? பட் அயனிக் பாண்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் வாங்கிப்பாங்க. அதாவது கேட்டயான்ஸ் லூஸ் பண்ணும், ஆனியான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்கிக்கிறதுக்கு பேர் அயனிக் பாண்ட். ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் கோவேலண்ட் பாண்ட். For this purpose, the two atoms must be so located that an orbital of one of the combining atom overlaps with the orbital of other atom. So இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒருத்தர் ஒன்று கொடுக்கும்போது இன்னொருத்தர் இன்னொன்று கொடுக்கும்போது ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வந்து ஓவர்லேப் ஆவாங்க, அதாவது மேற்பொருந்துவாங்க. ஸோ அப்படி நடக்கக்கூடிய பாண்ட்ஸ் தான் கோவேலண்ட் பாண்ட். Each combining orbital containing one electron. So ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிறாங்க. The strength of the chemical bond is proportional to extent overlapping of the orbital. So எந்த அளவுக்கு அவங்களோட ஓவர்லேப்பிங் எக்ஸ்டென்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால் ஓவர்லேப்பிங். ஸோ இதில் இப்போ 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று SS overlapping. If one s orbital of atom overlaps with one s orbital of another atom. So ஒரு ஆட்டமோட s ஆர்பிட்டாலும் இன்னொரு ஆட்டமோட s ஆர்பிட்டாலும் ஓவர்லேப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் SS overlapping. To form a covalent bond it is called SS overlapping. Example, ஸோ கீழே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு molecule of hydrogen ஃபார்ம் பண்ணுறோம். எப்படின்னா by overlapping of one of the orbital of hydrogen atom with one s orbital of another hydrogen atom. ஸோ ஃபஸ்ட்டு நடுவில் டாட் போட்டு அப்புறமா ஒரு நியூக்ளியஸ் போட்டிருக்காங்க. அந்த டாட்டுங்கிறது தான் ஒரு ஆட்டம். ஸோ ஹைட்ரஜனோட ஒரு ஆட்டம் பக்கத்தில் இன்னொரு ஹைட்ரஜனோட இன்னொரு ஆட்டம் ரெண்டும் சேர்ந்து மேற்பொருந்தும் போது, ஸோ நடுவில் காட்டியிருக்காங்களா, இன்டர்செக்ஷன் காட்டியிருக்காங்களா, ஸோ மேற்பொருந்தும் போது உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனல் ப்ராடக்ட் H2 அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் கிடைக்கும். ஸோ இது SS ஓவர்லேப்பிங். ஒரு ஆட்டமோட S ஆர்பிட்டாலும் இன்னொரு ஆட்டமோட S ஆர்பிட்டாலும் ஓவர்லேப் ஆகும். ஸோ செகண்ட் டைப் SP ஓவர்லேப்பிங். இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஒரு ஆட்டமோட S ஆர்பிட்டாலும் another ஆட்டமோட P ஆர்பிட்டாலும் ஓவர்லேப் ஆச்சுன்னா அது SP overlapping. So if one s orbital of atom overlaps with one p orbital of another atom to form a covalent bond, it is called SP overlapping. So S க்கு spherical shape, P க்கு dumbbell shape. So அதோட இன்டர்செக்ஷன் காட்டியிருக்காங்க அண்ட் அதோட ஃபைனல் ப்ராடக்ட் HFங்கிற மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு PP ஓவர்லேப்பிங். ஸோ ஆல்மோஸ்ட் மேலே இருக்கிற ரெண்டு டைப்ஸ்லேருந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஆட்டமோட P ஆர்பிட்டால் இன்னொரு ஆட்டமோட P ஆர்பிட்டால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓவர்லேப் ஆனாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது PP ஓவர்லேப்பிங். ஸோ இஃப் ஒன் P ஆர்பிட்டால் ஆஃப் an atom overlaps with one P orbital of another atom to form covalent bond, then it is called PP overlapping. So P ஏற்கனவே பார்த்துருக்கோம் டம்பிள் ஷேப். ஸோ ரெண்டு டம்பிள் ஷேப் தனியாக காட்டியிருக்காங்க அண்ட் அதோட இன்டர்செக்ஷன் காட்டியிருக்காங்க அண்ட் அதோட ஃபைனல் ப்ராடக்ட் மறுபடியும் FFோட பாண்டை காட்டியிருக்காங்க. ஸோ இதை ஒரு வாட்டி மறுபடியும் படித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். த நெக்ஸ்ட் சிக்மா பாண்ட்னா என்ன, பை பாண்ட்னா என்ன. ஸோ இப்போ மேற்பொருந்துதல் மூலமாக தான் பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோமா. ஸோ when two bonding orbitals overlap to form a molecular orbital which is symmetrically distributed about the nuclear axis, the line joining the nuclei of two atoms, then the bond so formed is called sigma bond. ஸோ ரெண்டு மாலிக்யூல்ஸ் ஓவர்லேப் ஆகும்போது உங்களுக்கு நியூக்ளியர் ஆக்சிஸ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சிக்மா பாண்ட். ஓகேங்களா?
நியூக்ளியர் ஆக்சிஸ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் as a result of orbital overlaps of s orbital of one atom and s orbital of another atom, s orbital of one atom and p orbital of another, p orbital of one atom and p orbital of another. So SS overlapping, SP overlapping, PP overlapping இதில் எல்லாமே ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்ட் என்னவா இருக்கும்? சிக்மா பாண்ட். ஸோ ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான் ஹைட்ரஜன் மாலிக்யூல், ஹைட்ரஜன் ஃப்ளூரின் மாலிக்யூல் அண்ட் FF மாலிக்யூல். இது எல்லாமே சிக்மா பாண்ட்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? Next, pi bond. When two pi orbitals overlap in sidewise fashion or laterally to form a molecular orbital, then the bond so formed is called pi bond. So உங்களுக்கு டம்பிள் ஷேப், p ஆர்பிட்டலுக்கு டம்பிள் ஷேப்னு சொல்லிட்டோம். அந்த டம்பிள் ஷேப்பை நம்ம ரெண்டு வகையில் போடலாம். ஒன்று ஹாரிசான்டலாக போடலாம், இன்னொன்று வெர்டிக்கலாக போடலாம். ஹாரிசான்டலாக போடுறது மேலே இருக்க சிக்மா பாண்டு. அது வந்து ரெண்டுமே படுத்த வாக்கில் போட்டு வச்சுருக்கீங்க. அதை இன்டர்செக்ஷனாக அவங்க காட்டியிருக்காங்க. அண்ட் சைட்வைஸ் ஓவர்லேப்பிங்னா இதில் இருக்க டயக்ராம் பாருங்கள், செங்குத்தாக நிற்க வச்சுருக்கீங்க. அதாவது வேர்ட்டிக்கலாக நிற்க வச்சு அதை சைட்வைஸில் ஓவர்லேப் மேற்பொருந்துதல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பை பாண்ட். ஸோ லீனியர் ஓவர்லேப்பிங்னா சிக்மா பாண்ட், சைட்வைஸ் ஓவர்லேப்பிங்னா பை பாண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்ட்க்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆக்சிஜன் மாலிக்யூல், இன்னொன்று வந்து நைட்ரஜன் மாலிக்யூல். ஸோ இப்போது இங்கே இருக்கிற இது ரெண்டும் பை பாண்டோட டம்பிள் ஷேப். சரிங்களா? ஸோ ரெண்டுமே லீனியராக இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே உங்களுக்கு 2ன்னு காட்டியிருக்காங்களா? ஸோ இதுவும் உங்களுக்கு சைட் வைஸில் ஓவர்லேப் ஆகுறதுனால மேலே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும், கீழே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ யூ வில் கெட் 2 pi bonds up and down. ஸோ இப்போ உங்களுக்கு இதில் எத்தனை பாண்ட்ஸ் இருக்குன்னா, ஹெட் ஆன் ஓவர்லேப் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, சைட்வைஸ் ஓவர்லேப் ஒரு பை பாண்ட் இருக்குது. சரிங்களா? So in oxygen molecule there are 2 bonds, one sigma bond and one pi bond. Both are together is called double bond. So ஒரு ஆக்சிஜனுக்கும் நடுவில் உங்களுக்கு டபுள் பாண்ட் இருக்கும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் நைட்ரஜன் மாலிக்யூல் பாருங்கள். ஸோ இங்கே உங்களுக்கு லீனியர் ஓவர்லேப்பிங் ஆஃப் p ஆர்பிட்டால் காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது. தென் அது வந்து நம்பர் 1ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்பர் 2 பாருங்கள், இந்த சைட்வைஸ் இவங்க ரெண்டு பேரும் ஓவர்லேப் ஆயிருக்காங்க. அண்ட் நம்பர் 3 இவங்களும் இங்கே ஓவர்லேப் ஆயிருக்காங்க. ஸோ யூ வில் கெட் மேலே ஒரு மேலேயும் பாண்ட்ஸ் இருக்கும், கீழேயும் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அட் லாஸ்ட் யூ வில் கெட் 1 சிக்மா பாண்ட் அண்ட் 2 pi bonds. ஓகேங்களா? ஸோ ஒரு நைட்ரஜனுக்கும் இன்னொரு நைட்ரஜனுக்கும் நடுவில் உங்களுக்கு மொத்தம் 3 பாண்ட்ஸ் இருக்கும். ஒரு சிக்மா பாண்ட், 2 பை பாண்ட். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம அப்படி என்ன சொல்கிறோம்? லீனியர் ஓவர்லேப்பிங் அப்படின்னா சிக்மா பாண்ட், சைட்வைஸ் ஓவர்லேப்பிங் அப்படின்னா பை பாண்ட். ஸோ your next topic is hybridization. We have also seen the shapes of orbitals and formation of various types of bond, but these concepts are not enough to explain the observed shape of various molecules. So to account for the shape of various molecules, the concept of hybridization was introduced. ஸோ நமக்கு தெரிஞ்ச நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹீலியம், ஹைட்ரஜன் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்க்கு தான் நம்மளால் ஷேப் சொல்ல முடிஞ்சுது. பட் பெரிய மாலிக்யூல்ஸ்க்குலாம் நம்மளால் ஷேப் சொல்ல முடியல. ஸோ டு அட்டைன் த ஷேப் ஆஃப் ஃபியூ மாலிக்யூல்ஸ், ஹைப்ரிடைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். Definition: hybridization is the concept of mixing or merging of orbitals of atom having nearly equal energies to produce entirely new orbitals which are equal in number to the mixing orbital. The hybridized new orbital will have equal energies, identical shapes and are symmetrically placed in space. ஸோ ஃபஸ்ட்டு
Hybridization na concept of mixing or merging of orbital of one atom having nearly equal energies. ஸோ இப்போ ஒரு ஆக்சிஜன் இன்னொரு ஆக்சிஜன் இல்லை ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் இந்த மாதிரி ரெண்டு மாலிக்யூலோட ஆர்பிட்டால்ஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஒன்று எலக்ட்ரான் ஷேரிங்கில் நடக்கும் இல்லை ஆட்டம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால நடக்கும். பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிட்டால்ஸையே மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஸோ மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டால் ஆஃப் ஒன் ஆட்டம் வித் another is called hybridization. ஓகேங்களா? ஸோ கண்டிஷன்ஸ் ஹைப்ரிடைஸ் ஆகணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா தி ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் an isolated single atom only could undergo hybridization. ஸோ ஹைப்ரிடைசேஷனில் ஈடுபடுற ஆட்டம் எப்படி இருக்கணும்னா சிங்கிள் ஆட்டமாக இருக்கணும். அதாவது யார் கூடயும் சேராதவங்களாக இதுக்கு முன்னாடி யார் கூடயும் சேர்ந்து இருக்கக்கூடாது. சிங்கிள் ஆட்டம் சிங்கிள் மாலிக்யூலாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. The hybridizing orbital must differ only slightly in their energy content. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தர் கூட ஜாயின் ஆகும்போது அதாவது ஆர்பிட்டால் 1s ஆர்பிட்டால் 1s ஆர்பிட்டால் கூட தான் ஜாயின் ஆகும். 2s ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டால் கூட தான் ஜாயின் ஆகும். சப்போஸ் எஸ்ஸும் பியும் ஜாயின் ஆச்சுன்னா அவங்களுக்குள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். அதாவது எஸ்ல 1 எலக்ட்ரானும் பியில் 6 எலக்ட்ரானும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் ஆர்பிட்டால். நம்ம ஒரு ஆர்பிட்டாலை ஹைப்ரிட் ஆக்குன அப்புறமா உங்களுக்கு அதோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the number of hybridized orbital is equal to number of pure atomic orbital which mixes up. இப்போது ரெண்டு எலக்ட்ரானும் ஆட் பண்ணிங்கன்னா 4 எலக்ட்ரான் கிடைக்கும். ஸோ எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டால் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அத்தனை ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நியூவாக எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஃபார்ம் ஆகாது. எவ்வளோ எலக்ட்ரான்ஸை போடுறீங்களோ அவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கும் சொல்கிறாங்க. The hybrid orbital can have only 2 electron as a pure atomic orbital. The 2 electron must have opposite spin. So molecular orbital theory ஏற்கனவே என்னோட நோட்ஸ் பார்த்துருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆற்றல் மட்டத்தில் ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும். அந்த 2 எலக்ட்ரான்ஸும் ஆப்போசிட் ஸ்பின் பெற்றிருக்கணும். எதிர் சுழற்சியை பெற்றிருக்கணும். ஸோ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்லையும் சரி ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால்லையும் சரி எல்லாமே ஒரு ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான் தான் இருக்கணும். அவங்க 2 பேருக்கும் எதிர் சுழற்சி ஆப்போசிட் ஸ்பின்ஸ் தான் இருக்கணும். சரிங்களா? The electron waves in hybrid orbital repel each other, so they tend to be as far away as possible. So hybridized orbital electrons இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னா they repel each other. அதனால் சேம் சைன்ஸ் இருக்கிறவங்க இருக்கக்கூடாது. அதாவது ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அந்த மாதிரி சேம் சைன் இருக்கிறவங்க இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம எப்போவுமே அதை எப்படி ப்ளேஸ் பண்ணுவோம், ஆப்போசிட் ஸ்பின்ஸ் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். தி ஹைப்ரிட் ஆர்பிட்டால் டிஸ்ட்ரிபியூட் தெம்செல்ஸ் இன் சச் அ வே தட் தே அஸ்யூம் த டைரக்ஷன் ஆஃப் டாமினேட்டிங் ஆர்பிட்டால்ஸ். ஸோ டைரக்ஷன் அது நீங்கள் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டைரக்ஷன்லாம் பார்க்க போது உங்களுக்கு புரியும். பட் இப்போதைக்கு ஹைப்ரிட் ஆர்பிட்டால் எந்த டைரக்ஷனை பெற்று இருக்கும் அப்படின்னா டாமினேட்டிங் ஆர்பிட்டால். யாரோட எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கோ அந்த ஆர்பிட்டாலோட டைரக்ஷனை தான் பெற்றிருக்கும். சரிங்களா? Then modes of hybridization and shapes of hybrid orbital. ஸோ 3 வகையான hybridization இருக்குது. ஒன்று sp hybridization, sp2 hybridization, sp3 hybridization. ஸோ பேர்லேயே இருக்குது. spனா 1s and 1p orbital mix and give 2 identical hybrid orbital. This is known as sp hybrid orbital. ஸோ கீழே அழகாக பாருங்கள், s ஆர்பிட்டாலோட ஷேப் போட்டிருக்காங்க, p ஆர்பிட்டாலோட ஷேப் போட்டிருக்காங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆன அப்புறமா the whole shape hybrid orbitals போட்டிருக்காங்க. These hybrid orbitals are கோலீனியர். இதோட ஷேப் எப்படி இருக்கும்னா கோலீனியராக இருக்கும். அண்ட் இதோட பாண்ட் ஆங்கிள் 180 டிகிரி செல்சியஸாக இருக்கும். சரிங்களா? Then sp2 hybridization. ஸோ பேர்லேயே மறுபடியும் இருக்குது. 1s orbital and 2p orbital mixes and give 3 identical hybrid orbital. This is known as sp2 hybridization. This hybrid orbital lie on the same plane. ஸோ கீழே s ஆர்பிட்டாலோட டயக்ராம் போட்டிருக்காங்க. 2 டம்பிள் ஷேப், அதாவது 2 p ஆர்பிட்டாலோட ஷேப் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருப்பாங்கன்னா 3sp2 hybrid orbitals ஆகவும் அண்ட் அதோட ஷேப் பிளேன் ட்ரைஆங்குலர் அண்ட் அதோட பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரி. ஓகேங்களா? தென் sp3 பாருங்கள், ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் ரெண்டும் சேர்ந்து 4 ஐடென்டிக்கல் ஆர்பிட்டால்ஸ் கொடுக்கும். ஸோ கீழே பாருங்கள் அழகாக இருக்குது. x ஆக்சஸில் ஒன்று, y ஆக்சஸில் ஒன்று, z ஆக்சஸில் ஒரு p ஆர்பிட்டாலோட டம்பிள் ஷேப் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபைனலி அதோட ஸ்ட்ரக்சர்
ரெகுலர் டெட்ராஹீட்ரன் அதோட பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரி 28 இன்ச்சஸ். ஓகேங்களா.